பொதுமக்களுக்கும் என்னுடைய முதலில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருப்பதாக ஒரு தகவல் வருது ஐயா. அமித்ஷா அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அது குறித்து உங்களோட பதில்? மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலை நான் எடுத்துக் கூறினேன். அவர் கவனமாக கேட்டு தன்னுடைய அன்பான வார்த்தைகள் கூறி அனுப்பியிருக்கிறார். ஒருங்கிணைப்புக்கான முன்னெடுப்பு ஏதாவது எடுக்கப்பட்டதா? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, மாண்புமிகு அம்மாவின் இந்த இயக்கத்தை வரலாற்று சிறப்பாக மிக உயர்ந்த இடத்தில் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை நிலைநிறுத்தியிருந்தார். அந்த நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் எண்ணம், நிலைப்பு. தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்தாகவும் அது இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறேன். கேள்வி தப்பு. நான் எந்த சூழ்நிலையும் எப்போதும் தனிக்கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் கேள்வி என்பதை தவிர்க்க வேண்டும். சார், இப்போ உங்க கூட இருந்த செங்கோட்டையன் டிவிக்கில் இணைஞ்சிருக்காரு. நீங்க ஏதாவது அவர்கிட்ட பேசுனீங்களா? நீங்களும் கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவர் என்னிடம் பேசவும் இல்லை, நான் அவரிடம் பேசவும் இல்லை. கழகத்தினுடைய தொண்டர்கள் எண்ணப்படிதான், தமிழக மக்களுடைய எண்ணப்படிதான் இருக்கு. 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு? அவசரப்படுங்க, 4 மாசம் பொறுத்திருங்க, நல்ல செய்தி. அதிமுக நிர்வாகிகள் பலர் திமுக தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே வராங்க. அதிமுக நிர்வாகிகள் பலர் திமுக நினைச்சுக்கிட்டே வராங்க. நாடுங்க அது, யார் வேணாலும் எங்க வேணாலும் எங்க வேணாலும் போறாங்க. கட்சி பலவீனமா ஆகுதுன்ற தோங்க பலவீனமாகுதுன்னு தெரியல. இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் இயக்கம், தொண்டர்களுடைய பலம் எந்த சூழலையும் எப்படியும் புரட்சி தலைவருடைய இயக்கம் பழுதுபடாது. பிளவுபடாத நீங்க எல்லாம் தனித்தனியா இருக்கீங்க, பிளவுபடாதுன்னு சொல்றீங்க. எப்படி சார் தனியா இருக்கும்? நீங்க தனியா தான் இருக்கீங்க, டிடிவி தலைவர் தனியா இருக்காரு, அதிமுக எடப்பாடி தனியா இருக்காரு. என்னுடைய நோக்கம், கொள்கை பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் சென்று டெல்லி